நல்லா உழுததுக்கப்புறம் உழுத நல்லா பதப்படுத்திட்டு மட்டமாக ரொட்டாவேட்டர் வச்சு ஃபுல்லாக ஓட்டிடுங்க. ஓட்டினதுக்கப்புறம் கத்திரிக்கண்டு நடவு பண்ண வேண்டியதுதான். கத்திரிக்கண்டு நடவு பண்ணுறது பார்த்துக்கிட்டிங்கன்னா இடைவெளி எவ்வளோக்கு எவ்வளோ இடைவெளி அதிகமாக இருக்குதோ நோய் தொற்று கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், இப்போ போட்டிருக்கு வந்து ரைன் ஓஸ். கரெக்டாக டிஸ்டன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 அடி, ஒரு ஓஸுக்கும் இன்னொரு ஓஸுக்கும் இடைவெளி வந்து 6 அடி. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு செடியோட அகலம் வந்து மினிமம் ஒரு 2 அடி டு 3 அடிக்கிட்ட வந்துடும். இப்போ 2 செடி வரும்போது ஒரு செடிக்கு ஒரு செடி தட்டாது. ஒரு கண்டுக்கும் இன்னொரு கண்டுக்கும் உள்ள இடைவெளி 2 அடி அல்லது ஒரு 2.5 அடி, அந்த அளவுக்கு அதுக்கு மேலே போக வேணாம் கண்டு. அது மாதிரி 2 கண்டு வைங்க. பார்த்திங்கன்னா 2 கண்டு வச்சுருக்கோமா, இப்போ 2 கண்டு வச்சுருக்கும் போது ஒரு கண்டு ஏதாச்சும் ஒரு பூச்சி தாக்குதலையோ அல்லது வைரஸ் தாக்குதல்னாலே ஆயிடுச்சுன்னா உடனே நம்ம வந்து அந்த கண்டை பிடுங்கி எரிஞ்சிடலாம். பிடுங்கி எரிஞ்சிட்டு ஒரு கண்டு நமக்கு பெர்மனண்ட் ஆயிரும். கண்டு இடைவெளி வந்து அதிகமாக வந்து கண்டு சேதம் ஆகாது. மினிமம் ஒரு அரை ஏக்கராவுக்கு ஒரு 2000 கண்டாச்சும் இருக்கணும். 2000 கண்டாச்சும் மினிமம் இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த நம்ம ஹீல்ட் எடுக்க முடியும். இல்லைன்னா இது வந்து இப்போ போட்டுக்கு வந்து நாட்டு கத்தரி, நாட்டிலே அந்த ஊதா ரகம் சேர்ந்தது காய். இப்போ இது கண்டு வச்சு கரெக்டாக ஒரு 40 நாள் ஆச்சு. 40 நாள் கண்டோட வளர்ச்சியை பார்த்துங்க. மண் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சரி பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கண்டோட வளர்ச்சி நல்லாவே இருக்கும் நமக்கு. வேறு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த 40 நாள் நமக்கு ஸ்டார்டிங் ஆகும்போது ஒரு 30 நாளுக்கு தாண்டும் பொழுது இந்த மாதிரி கொண்டை பூச்சி வரும். அதை உடனே ஒடிச்சு எடுத்துடணும். இப்படி நம்ம எடுத்துட்டோம்னா தான் நம்ம செடி வீணாகுதுன்னு நினைக்க வேணாம். உடைச்சி எடுத்ததுக்கப்புறம் கீழே பக்கவாட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு தலையும். கொண்டை பூச்சி வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம கண்டை ஒன்றும் பாதிச்சிடாது. மற்ற வைரஸ் அந்த சொல்லுவாங்களே இந்த இலை சுருட்டல் நோய், அந்த மாதிரி வைரஸ் வந்துச்சுன்னா மட்டும் நம்ம செடியை இழக்கிற மாதிரி நமக்கு நேரிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரிப்ளிகேஷன் வழியில் பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஆல்ரெடி ரைன் வாஷ் பண்ணியிருக்கோம். ரைன் வாஷுங்கும்போது நமக்கு நல்லாவே இருக்குது. ரைன் வாஷ் நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது ட்ரிப்பு வழியாக பண்ணோம். ட்ரிப்பை ஃபுல்லாக இப்போ கட் பண்ணிட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ட்ரிப்பு வழியாக பண்ணும்போது தண்ணி போதுமான அளவுக்கு அந்த ட்ரிப்ளிகேஷன் பண்ண மாட்டேங்குது. அடைப்பு ஏற்படுது கண்டு செடியில். அந்த ட்ரிப்பில் இப்போ அடைப்பு ஏற்படும் போது என்னாவது கண்டு அந்த இடத்துல உள்ள